வாழ்க்கையில 3 முடிவு ரொம்ப முக்கியமானது. நான் அடிக்கடி சொல்லுவேன். முதல் முக்கியமான முடிவு பிடிச்ச ஒரு படிப்பு நமக்கு பிடிச்சிருக்கணும், அந்த படிப்பு நமக்கு புரிஞ்சிருக்கணும். இப்பெல்லாம் அந்த படிப்பு சூஸ் பண்றதே ஒரு பந்தாவா சூஸ் பண்றாங்க இல்லையா? நாம என்ன படிக்கிறோம்னு கேட்டா அடுத்தவெல்லாம் நின்று போயிடணும், எவனுக்குமே தெரியப்படாது, ஊர் உலகத்துக்கே தெரியாத ஒரு வித்தியாசமான படிப்பை படிக்கணும். அப்புறமா தெருவில் தெரியன வேலையே கிடைக்காம அப்படி ஏதாவது வித்தியாசமா படிக்க பார்க்கறோம். நோ, புரிஞ்சிருக்கணும். அந்த படிப்பை பத்தி நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும், பிரியம் இருக்கணும். காலம் முழுக்க நம்ம கடந்து போறோம் இல்லையா? அப்ப அந்த படிப்பை நம்ம விரும்பி சூஸ் பண்ணணும். பிடிச்ச படிப்பு முதல் முக்கியமான முடிவு. ரெண்டாவது முக்கியமான முடிவு பிடித்த ஒரு வேலை. ஏன்னா வாழ்க்கையில ரெண்டாவதும் காலம் முழுக்க நீங்க செய்ய போற ஒரு விஷயம், அது உங்களை எப்போதுமே உற்சாகத்தோடு வச்சிருக்கணும். என்னடா வேலை இது, வேலையை போய் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு வைத்தறிச்சலோட வேலைக்கு போனா வாழ்நாள் எவ்வளவு நாள் தள்ள முடியும், சுமையோடு இருக்கும். அப்ப ரெண்டாவது முக்கியமான முடிவு என்பது என்ன? பிடித்த ஒரு வேலை. முதல் முக்கியமான முடிவு பிடிச்ச ஒரு படிப்பு. இரண்டாவது முக்கியமான முடிவு பிடித்த ஒரு வேலை. மூணாவது முக்கியமான முடிவு பிடித்த ஒரு வாழ்க்கை துணை, கணவனோ மனைவியோ. இது 3 மட்டும் ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு சரியா அமைஞ்சிருச்சுன்னா அவர் ராசா, பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த 3 முடிவோட 3வது முடிவு தான் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கா? சூப்பர் மேட்டர் சார் சொன்னது. ஆனா அந்த 3வது முடிவு கரெக்டா இருக்குன்னா முதல் முடிவு கரெக்டா இருக்கணும். ஒரு காலகட்டத்தில் எதையுமே நீங்க ஷேர் பண்ணாம நீங்களா பத்திரமா வச்சுக்கிட்டா பணக்காரன். இன்னைக்கு எவன் ஷேர் பண்றானோ அவன் தான் பணக்காரன். The person who is sharing is really a successful man. அவ்வளவுதான். ஷேர் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். ஒரு பணக்கார மனசுடையவனுக்கு தான் ஷேரே பண்ண முடியும். ஐடியாவை நீங்க எப்ப ஷேர் பண்ணீங்களோ அப்போ 2 மடங்கு பெரிதாகும். உங்கள்ட்ட ஒரு வியாபார ஐடியா இருக்கு அப்படின்னா உங்க நண்பரோடு நீங்கள் ஷேர் பண்றப்ப அவர்கிட்ட இருக்க ஐடியாவை உங்கள்ட்ட கொடுப்பார். அப்ப இன்னைக்கு ஷேரிங் இஸ் சக்சஸ், இதான் நியூ ஜெனரேஷனோட ஐடியாவே. அதனால தான் இந்த தலைமுறையை சேர்ந்த பிள்ளைகள் உங்களை விட வேகமாக எளிதாக ஜெயிச்சிடறாங்க. நம்ம ஷேர் பண்ண ரெடியா இருக்கமா அப்படின்னு இருக்கு. நான் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் சொன்ன மாதிரியே இருக்கும், ஆனால் நான் அதை சொல்லவே மாட்டேன். கடைசி வரைக்கும் நம்மளுக்கு சொல்லவே மாட்டேன் தெரியுமா? அது அப்படித்தான் மாப்பிளமா, எதுனே சொல்ல மாட்டேன். அது அப்படித்தான் கடைசி வரைக்கும் அந்த ஐடியா எக்ஸிக்யூட்டே ஆகாது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு எப்படி நியூ ஜெனரேஷன்ல இருக்கக்கூடியவங்க நீங்களாமே அதை தான் அடாப்ட் பண்ணணும். நீங்க நிறைய பேர் அடாப்ட் பண்ணிருக்கலாம். நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், நீ ஒரு ஐடியா கொடு. என் ஐடியாவை நீ யூஸ் பண்ணு, உன் ஐடியாவை நீ யூஸ் பண்ணுவா, 2 பேருமா சேர்ந்து ஜெயிப்போம். என்னைக்கு என்னுடைய அறிவை நான் ஷேர் பண்ண ரெடியா இருக்கணும், அன்னைக்கு ஒருத்தன் என் கூட பணத்தை ஷேர் பண்ண ரெடியா இருப்பான். அவ்வளவுதான். ஷேரிங் இஸ் சக்சஸ். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால யாராவது அப்பெல்லாம் ஜோக் என்ன தெரியுமா? இங்கே ஒருத்தர் ஃபோன் பண்ணுவானவன், ஃபோனை போட்டு யாருன்னு சொல்லு அப்படிமா. இருக்கிறதுலே கடுப்பான கேள்வி அதுதான். அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ முட்டாளா, ஃபோன்ல என்ன மூஞ்சியா தெரியுது அப்படிமாங்க. 15 வருஷத்துக்கு முன்னால சொன்ன ஜோக்கு இப்ப ஜோக்கே இல்லை. இப்பெல்லாம் மூஞ்சி தெரியுதுல. நீ எங்க இருக்கேன்னு கேட்டா டபக்குன்னு வீடியோ கால் போட்ட வேண்டியதானே. அப்பா ஆபீஸ்ல இருக்கேன், ஆமா வீடியோ கால்ல வா, நீ ஆபீஸ்லாம் இருக்கா, நான் செக் பண்றேன். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி, உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி எக்கச்சக்கம். அப்ப அவங்களால உங்களை கைட் பண்ணவே முடியாதுங்கிறதா உண்மை. அவங்களால உங்க போனை புடுங்கி தான் வைக்க முடியும், இதுக்குள்ள நீ போகாதுன்னு தான் சொல்ல முடியும். அப்ப இந்த காலத்திற்கு ஏற்ற விதிமுறைகளை வகுத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஒரு போனை நான் எவ்வளவு நேரம் பார்க்கணுங்கிற முடிவை நீங்க தான் எடுக்கணும். அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு இந்த டெக்னாலஜி வச்சிருக்கமா, நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த டெக்னாலஜி வச்சிருக்கமா, நீங்க தான் முடிவு எடுக்கணும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டிவைஸ் டு யூ? அந்த போன், அந்த மீனிங் என்ன உங்களுக்குங்கிறதா இன்னைக்கு முக்கியம். இன்னைக்கு போன் வழியா என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? படம் பார்க்கலாம், ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு கண்டென்ட் பார்க்கலாம், ஃபன்னா ஏதோ ஒன்று பார்க்கலாம், மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கலாம், பாடம் நடத்துறதை பார்க்கலாம், படிச்ச விஷயத்தை பார்க்கலாம், பிடிச்ச விஷயத்தை பார்க்கலாம். இந்தியாவுடைய மாணவர்கள் மிகப்பெரிய சிக்கல் என்று 3 விஷயத்தை சொல்றாங்க. ஒன்னு கேர்லெஸ்னஸ், 2வது போஸ்ட்போன் பண்றது, 3வது லாங் அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்னு சொல்றான். தொடர்ச்சியாக படிப்பது. 5 நிமிஷம் படிச்சோடனே தண்ணி குடிக்கணும், 10 நிமிஷம் படிச்சோடனே பென்சில் எடுக்கணும், 15 நிமிஷம் கொடுத்தோடனே ஒரு பாட்டு பார்க்கணும், 20 நிமிஷம் முடிச்சோடனே ஒரு சாங் கேட்கணும், 25 நிமிஷம் முடிச்சோடனே மொட்டை மாடியில் காற்று வாங்க வேண்டும். படிப்பு ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத பிள்ளைகிட்ட போய் கேட்டு பாருங்க. படிப்புங்கிறது கஷ்டம் இல்லை, படிப்பு என்பது ஆனந்தம். எஜுகேஷன் செலிப்ரேஷன். வாழ்வில் உங்களுக்கு அனைத்தையும் தரப்போகிற ஒரு விஷயத்தை கொண்டாடவில்லை என்றால் எதை போய் கொண்டாட போகிறீர்கள்? கேட்டா எப்படி பிள்ளை வளர்க்கணும் பெத்தவங்களை தவிர மீதி அவ்வளவு பேரும் முடிவு பண்ணிடுவாங்க. ரைட்டுதானே? மாமியார் வீட்டு சைட்லேருந்து என்ன கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. வசம்பு கட்டணுமா இல்லையான்னு சொல்லி ஒரு ஆள் உத்தரவு போடுவாங்க. வசம்பு கட்டக்கூடாது, எங்க பக்கம் பழக்க வழக்கலன்னு ஒரு பக்கம் வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து இது அவ்வளோதையும் கலட்டு, நான் சொல்றதை மட்டும் செய்ய, டைப்பரை போட்டுருவாங்க டாக்டர். தோத்தா தான் என்ன? வாட்ஸ் அ ப்ராப்ளம்? தோத்தாதான் என்ன? தோத்து விடக்கூடாது என்கிற கவலையிலேயே தொடர்ந்து ஜெயித்து வருத்தத்தோடு இருப்பதற்கு போல தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி சந்தோஷமா இருறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அந்த பயம் தான் இப்ப நமக்கு பெரிய பயம். நமக்கும் பயம், நம் பிள்ளைகளும் தோற்றுவிடக் கூடாது என்ற பயம். நான் முன்பு இருந்த நிலையை விட நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறேன், நாளை இதை விட பின்னால் இடத்திற்கு போனால் இந்த ஊர் என்ன சொல்லுமோ என்கிற பயம்.